இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து நான் 2 செஷன் எடுத்துக்குவேன், 2 to 3 செஷன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு செஷனில் 4 பிரிச்சிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது ஒரு பெரிய கடலை ஆக்சுவலாக. ஓகே, ஒரு 3 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்ட் 1னா டைப் 1 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ அந்த டைப் 1ல் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா போட்மாஸ் ரூல். ஏன்னா இதுதான் பேஸ். இது தெரியலனா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் உள்ளேயே நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா எந்த நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எதை ஆட் பண்ணுறது, ஓகே, இதுதான் அது. ஸோ அந்த பிட் மாஸுங்கிறத எக்ஸ்பான்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. பினா ப்ராக்கெட்டு, ஐனா இண்டெக்ஸு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் நீங்கள் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 + 5 × 5 - 3. இதோட ஆன்சர் என்ன? 27. என்ன சார் 27? யாரெல்லாம் சொன்னீங்க? 27 சார். வெரி குட். வேற எது ஆன்சர் வருதா? நோ சார். ஓகே, ஸோ எப்படி சொன்னீங்க ஃபஸ்ட்டு? ஸோ இந்த பிட்மாஸ் ரூல் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? 5 + 5 10, 10 × 5 50, 50லேருந்து 3 போச்சுன்னா 47, இப்படி போட்டுருவோம். கரெக்டா? இது வந்து தப்பு. ஓகே, மியூட் வச்சுக்கோங்கம்மா, பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ பிட்மாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிட்மாஸ். ஓகே, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இடது புறத்துலேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்லேருந்து வந்துடாதீங்க, இப்படி வந்துடாதீங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்னது? ப்ராக்கெட்டு. இண்டெக்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இண்டெக்ஸ்னால் என்னது? ஒன்றும் இல்லை, √2, 3², 5³ இப்படியெல்லாம் நம்பர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துடணும். இப்போ 5 + 3² இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஸோ 5 + 9. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிளியராக இருக்கா? இப்போ சப்போஸ் 5 + √16 + 3² வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் நாம் வந்து முடிக்கக்கூடாது ஐயோ அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாங்க? ஸோ 5 + √16 என்னது? 4 + 3² என்னது? 9. யூஸ்வலாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம், பட் இதை வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகே, அதுதான் இந்த இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிவிஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதில் ஒன்று விட்டு போயிடுச்சு. என்னது? மேலே இன்ஃபினிட் பார் போடுவாங்கல்ல, அந்த பார் பேர் என்ன? இப்போ அதுவும் நான் கொஷினில் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து போட்மாஸ் வந்து வி போட்மாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சி ஓன்னு தான், ஐ ஒன்று தான். ஓனா என்னது? ஆர்டர்ஸ். இந்த வீக் என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? விண்குலம். LUM. புரியுதா? விண்குலம்னா என்னது? அந்த நம்பருக்கு மேலே பார் வந்துடும். இப்போ சப்போஸ் இப்போ இந்த கொஷின் பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எழுதுறேன் பாருங்கள் இந்த கொஷின். 5 + 5 × 5 - 3. இப்போ இங்கே மேலே பார் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சவுண்டு தான் 47 சார். 47. புரியுதுங்களா? 47. இப்போ ஓரளவு பிட்மாஸ் ரூல், வி பிட்மாஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஸோ மேலே பார் வந்துச்சுன்னா அது வந்து மாடுலஸு, பார்ன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? விண்குலம் சொல்லணும். மாடுலஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா மாட் வந்து மாட் ஆஃப் எனி நம்பர் வந்து அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்படி சொல்லிடாதீங்க. இங்கே மேலே பார் சப்போஸ் இந்த வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பேர் என்னது? விண்குலம். அப்படின்னா இதுக்கு கீழே என்ன சிம்பிள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ 10 × 5 - 3. அப்போ 50லேருந்து 3 போச்சுன்னா 47. இது வரைக்கும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ போட்மாஸ் ரூல் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டேன்.
இப்போ பார்ட் 1ல உங்களுக்கு லைவ் டெஸ்ட். எஸ் சார். ஸோ எஸ் சார். அவ்வளோதான். இப்போ இருந்தே டெஸ்ட் கிளாஸ் பேரலா ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். ஓகே. எஸ் எஸ் சார். சார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் நான் வந்து செக் பண்ணுவேன். எஸ் சார். வெரி சார் குட். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு போர்ஷன் மட்டும் ஒரு ஷேர் பண்ணுங்க சார். அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. 1 மினிட். ஓகே. எஸ் சார் எடுத்து. ஓகேம்மா. थैंक यू சார். ஓகேம்மா. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈஸியான क्वेश्चन. 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றீங்க. 23. அவ்வளவுதான். 23 சார். இப்போ புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லெஃப்ட்ல இருந்து ரைட் வரப்ப. அப்ப இது 20, இங்க வந்து 3 இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 23. கிளியரா இருக்கா? வெரி குட். செகண்ட் क्वेश्चन. ஓகே. இங்க பாருங்க फ्रेंड्स. 3 + 5 13 சார். into 4 divided by 2. 13. 13. அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுங்க. டிவிஷனை 2 வந்துருச்சு. ஸோ 3 + 5 into 2. ஓகே, புரியுதுங்களா? இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப. அப்போ 3 + 10 ஆன்சர் என்ன வருது? 13. 13. ஓகே, கிளியராக இருக்கா? இப்போ தேர்ட் क्वेश्चन. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் 5 சார். 5ஆ? சி 1 லெஃப்ட்லேருந்து 1 சார். ஃபர்ஸ்ட் வந்து One, sir. மல்டிப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1. அப்போ 7 1s are 7. அப்புறம் என்ன இருக்கு? 3 + 5 - 7. இப்போ இது ரெண்டையும் ஆட் One. பண்ணா 8 - 7 ஆன்சர் வந்து 1. ஓகேவா? கிளியரா இருக்கா? ஸோ அந்த சில்லி மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேம்மா, போட்டாச்சு. ஃபோர்த் क्वेश्चन. ஸோ பிராக்கெட் வந்திருக்கு. பிராக்கெட்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 65 சார். 65 சார். 65. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்போ என்ன வருது? 56லேருந்து 6 போச்சுன்னா 50. 50 divided by 2. 40 + 50 divided by 2. அப்போ டிவிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ 40 + 25. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 65. ஸோ கிளியராக இருக்கா ஓரளவு? இப்போ இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 9 சார். வெரி குட். 9. வெரி குட், வெரி குட். ஸோ 10யும் 17யும் ஆட் பண்ணோம்னா 27. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே ஃபினிஷ் பண்ணோம். ஸோ டிவைடட் பை 3, அப்புறம் டிவிஷன். ஸோ 27லேருந்து 3 வகுத்தா 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 questions முடிச்சாச்சா? இப்போ 6th question. இங்கே பாருங்க, விண்குலம் வந்துடுச்சு. 40. 40. 32. 32 சார். 32 சார். 32. 40ஆ 32வா? இருங்க நானே பார்க்குறேன். 32 சார். ஓகேம்மா. 32 சார். 32. வெரி குட். ஸோ பாருக்கு கீழே என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. சார். ஓகேம்மா, நான் போட்டுறேன். அப்போ 3யும் 5யும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். அப்போ 8, அப்புறம் 4 வந்து பெருக்கணும். 8 4s are 32. இப்போ கிளியராக இருக்கா அந்த விண்குலம் கான்செப்ட்? எஸ் சார். 7th question. இன்னும் ஸ்பீடாக இருங்க. 7th question. ஸோ லைவ் டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. 8 சார். 8. ஓகேவா? 8 சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாருக்கு கீழே நானே பாருங்க பாருங்கிறேன். அது வந்து என்னது? விண்குலம். ஸோ 8 × 4 டிவைடட் பை 4. நல்லா பாருங்க, லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப டிவிஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 4 டிவைடட் பை 4 என்ன வருது? 1 வரும். 1. அப்புறம் 8ஆல் பெருக்கிடுங்க. கிளியராக இருக்கா? ஸோ உங்கள் நோட்லலாம் ஃபாஸ்ட்டாக வந்து இது மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணால் வெயிட் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க, அப்புறம் நோட்ஸ் செக் பண்ணுவேன். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் நம்ம 6th புக்கில் இருக்குது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட்டு, அதுக்கு மேலே விண்குலம் இருக்குது. இந்த கொஷினோட பார்ட் 1 முடிஞ்சிடுச்சு. 52 சார். 52. எல்லாத்துக்கும் 52 வருதா? ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. எஸ் சார் 52 வருது. வெரி குட். ஸோ எஸ் சார். 52 சார். வெரி குட். இங்கே பாருங்க, பிராக்கெட் இருக்கு, 52 சார். இதுக்குள்ள ஒரு பிராக்கெட்டு,
அதுக்கு மேலே விண்குலம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணும். அப்போ 6 3 பேருக்குன்னா 18 மைனஸ் டிவிஷன் இருக்குது. ஸோ 10 டிவைடட் பை 5 என்ன வரும்? 2. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் சார் எனக்கு ஸ்கிரீன் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியலையா இல்லை அவங்களுக்கா? தெரியுது சார். ஓகே, அப்போ வெளியில் போயிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் 8 இன்ட்டு 2 இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் 20 இருக்குது, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் 1 புரியுதா? ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விண்குலமாக சால்வ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? டிவிஷனுக்கு. 10 டிவைடட் பை 5 என்னது? 2. ஓகே, இப்போ அடுத்து இந்த ப்ராக்கெட்டை முடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆயிரும்? 18லேருந்து 2 போச்சுன்னா 16. ஓகே, அப்புறம் வெளியில் இங்கே என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? 8 2s are 16. இதோட இந்த ப்ராக்கெட் முடிஞ்சுது. ஸோ வெளியில் ஒரு 20 இருக்குது. இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல ஆன்சர் வந்துடும். ஸோ 20 ப்ளஸ் இந்த 16ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 32. அப்போ 20 ப்ளஸ் 32 52. ஓகே, அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கிளியராக இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டீங்க. Yes, sir. ஓகே Yes, sir. Yes, sir. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ தான் வி போர்ட் மாஸ் கான்செப்ட்டு. இப்போ பார்ட் 2 போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ரூல் ஃப்ரெண்ட்ஸ். 8th வந்து ஹோல்டு. இதை முடிச்சுட்டு அது போகிறோம். Okay, okay, thank you. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன கான்செப்ட்? பேஸ் சேமாக இருந்து நடுவில் ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? இது ஒரு கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் 1/3 ப்ளஸ் 2/3 இதோட ஆன்சர் என்ன வரும்? ஸோ பேஸ் சேமாக இருக்குது, அவ்வளோதான். 3/3. 3/3 ஓகே 1. 1 ஓகே. ஸோ இதுதான் இந்த ரூல். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கொஷின்ஸ் வருது. ஓகே, இதுதான் இங்கே பாருங்கள். ஸோ 1/2 ப்ளஸ் 3/2 ஆன்சர் என்னது? 2. ஸோ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பேஸ் கீழே அப்படியே வந்துடும். இங்கே என்ன சிம்பிளோ அதை தான் இங்கே வரும். அப்போ நியூமரேட்டரை அப்படியே இங்கே வந்து 1 3 இருக்கா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 4 4/2 2. கிளியர்? Yes, sir. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஷின். இப்போ டைப் 2 இருக்குல்ல, இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுற கான்செப்ட் பார்ப்போம். ஸோ கலப்பு பின்னம். இது என்னது? 1.5. இது என்னது? 2.25. 2 ஆட் பண்ணாமல் என்ன வரும்? 3.25. கரெக்டா? சி 1.5யும் 2.25 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 3.25. 3 3/4. கரெக்டா? பட் இது ஈஸியாக இருக்குது நமக்கு. திடீர்னு நீங்கள் 1/5 போட்டுருவாங்க, 1/7 கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த முழு எண்கள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 + 2 தனியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் இருக்குல்ல, பின்ன எண்கள், இதை தனியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த முழு எண்களை ஆட் பண்ணால் என்ன வருது? 3 வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது தான் நமக்கு பிரச்சனை. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் என்னது? கிராஸ் மல்டிப்ளை. தமிழில் என்னது? குறுக்கு பெருக்கலா? மல்டிப்ளை. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை கான்செப்ட் இங்கே அப்ளை ஆகும். அந்த கிராஸ் மல்டிப்ளை கான்செப்ட் என்னன்னா, இந்த 4 இருக்குல்ல, இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கிடுங்க. அப்போ இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 2வையும் இந்த 1ஐயும் கிராஸாக பெருக்கணும். அதை இங்கே போட்டுக்கோங்க. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் தானே இருக்குது, அதை இங்கே போட்டுக்கோங்க. புரியுதா? இதை பெருக்கி இங்கே இந்த 2வையும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணி இங்கே நடுவில் ப்ளஸ்ஸு என்ன சிம்பிளோ அது போட்டுக்கோங்க. டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? பகுதியில் 2 4 இது ரெண்டையும் பெருக்குங்க. 8 அதை போட்டுக்கணும். இதுதான் கிராஸ் மல்டிப்ளை கான்செப்ட். புரியுதா? அப்போ 3
ப்ளஸ் 6/8 இதுதான் ஆன்சர். இதை கேன்சல் பண்ணலாம்ல 2 டேபிளில் 3 டைம்ஸ் போகும் 4 டைம்ஸ் போகும். அப்போ 3 + 3/4 தான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஷின். கிராஸ் மல்டிப்ளை கான்செப்ட் வச்சு தான் இந்த பார்ட் 2 இருக்கும். வெளியில் போயிட்டு வந்துருங்கம்மா. சார் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷூர் கண்டிப்பா சார் ஒரு டவுட். கேளுங்க. அந்த கிராஸ் இடத்துல அந்த கிராஸ் மல்டிபிளேஷன் இருக்குல்ல சார், அந்த இடத்துல ஒன் டைம் சொல்லுங்க. நான் சொல்றேன். சார் இப்போ 3 3/4 ஒண்ணுதான், 3 + 3/4 ஒண்ணுதானே? வெரி குட் மேம். இது நிறைய பேர் இந்த டவுட் கேட்பாங்க, கேட்காமையே தப்பாக போட்டுருவாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், 3 3/4 ஒன்று தான், 3 + 3/4 ஒன்று தான். ஒரு தடவை டிஎன்பிசியில் கொஷின் கேட்டாங்க. சி 5 1/7 என்பது என்னன்னு. ஆப்ஷன் ஏ வந்து 5 × 1/7, ஆப்ஷன் பி 5 + 1/7, ஆப்ஷன் சி வந்து 5 - 1/7, டி வந்து 5 / 1/7. எல்லாரும் என்ன போட்டாங்க? ஏ போட்டாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் என்னது? ப்ளஸ் பி சார். பி தான் +1. ஆன்சர். ஏன்னா இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம். புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏ போட்டுறாதீங்க. ஏ இஸ் அ ராங் ஆன்சர். ஓகே, கிளியரா இருக்கா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை மட்டும் ஒரே தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னம்மா? ஆப்ஷன் பி என்ன சொன்னீங்க? ஐ மீன் அந்த ஆர்டர் வைஸ் நான் எழுதி வைக்கல. அதான் நடுவில் ப்ளஸ்ஸு மைனஸு பெருக்கல் வகுத்தல் எல்லாமே போட்டுக்கோங்க. ப்ளஸ் தான் ஆன்சர். ஸோ கிராஸ் மல்டிப்ளை கான்செப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? முழு எண்களை ஆட் பண்ணிக்கோங்க தனியாக. 1 + 2. அப்புறம் பின்ன எண்கள் 1/2 + 1/4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை என்னது? இந்த 4 1ஆல் பெருக்கணும், 2 1ஆல் பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 4, 2 1ஆல் பெருக்குனா 2. நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. வகுத்தல் இங்கே கீழே என்ன இருக்குது? 2, இங்கே 4 இருக்கா? இது ரெண்டையும் பெருக்கி இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 4 2 8. இப்போ இந்த 2 1 ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 3 + 4 3 + 6/8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் தான் 3 + 3/4. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கிளியர் சார். ஓகே சார். ஓகே, செகண்ட் கொஷின். கிளியர் சார். சார் இதுலயே 3 நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா எப்படிங்க சார்? வரேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின். இதே மாதிரி நீங்கள் தான் ஆன்சர் பண்ணும். செகண்ட் கொஷின் பார்த்தோன்னே சொல்லிடணும். 6/4 கரெக்டா? 6 3/4. 9/3. 6 1/3. 6.75 சார். 6/4. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இதை எதோ டவுட் இருக்கா? எப்படி 6/4ன்ட்டு? நோ சார். ஏன்னா போன No, sir. கொஷினில் வந்து 1 2ன்னு கொடுத்தா இங்கே அப்படியே 3 3ன்னு போட்டாங்களே தான். ஸோ 6/4. இப்போ வந்து ஸோ 3 3 ஆட் பண்ணுங்கள். 6 ப்ளஸ் அரையவும் காலையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 3/4. டைரெக்டாக போட்டாச்சு. 6 3/4. இப்போ தேர்ட் கொஷின். இது ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முழு எண்களை கூட்டினா என்ன வருது? 10 + 10 20. ப்ளஸ் வெரி குட். ஸோ 20 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷனில் எப்படி தெரியுமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? அதை அப்புறம் சொல்கிறேன், டெஸ்ட்டில் சொல்கிறேன். சார் 20 + 7/10. 7/10. வெரி குட் மேம். ஸோ இந்த 5 1ஆல் பெருக்குங்க, 2 1ஆல் பெருக்குங்க. 5 1. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. அதை போட்டுக்கோங்க. சாரி, 2 1s are 2. பை இந்த 2யும் 5யும் பெருக்கி கீழே போட்டுக்கோங்க. அப்போ 20 7/10 தான் ஆன்சர். 6 × 3/4 வராதாங்க சார்? 6 × 3/4. அது போன கொஷின் மேடம். ஓகேங்க சார். அது கரெக்ட். இந்த கொஷின் பாருங்க. ஓகே, 3 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. 4th கொஷின் போலாமா?
சார் ஓகே, இதுவும் அதே தான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ 24 ப்ளஸ் 5/6 புரியுதா? டக்குன்னு போட்டாச்சு, மைண்ட்லேயே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 12 12 24, அப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3, இங்கே 2, 5 பை, அவ்வளோதான். ரெண்டையும் பெருக்கி கீழே 5/6. போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரி புரியுதா? மறுபடியும் புரியுது உட்காந்து லென்த்தாக எழுதிட்டு இருக்காதீங்க. சிம்பிள் கொஷின்னா சிம்பிள் ஆன்சர் வரணும். இதையும் உட்காந்து நோட்டாக எழுதிட்டு இருக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் கேட்டிங்களே, 3 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் முழு எண்களை கூட்டுங்க. 10 10 10 அப்புறம் பின்ன எண்கள் இருக்குல்ல, 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/4. நிறைய பேர், நானே என்ன பண்ணுவேன், எல்சிஎம் எடுத்து போடுவேன். அதுக்கும் அதே டைம் தான் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், 2 நம்பராக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அதே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்போ 3 1 பெருக்கி அதேமாதிரி 2 1 மல்டிபிள் பண்ணுங்கள். 3 + 2 5/6 இருங்க, கரெக்டு. ஸோ 2 3 பெருக்கி இங்கே எழுதிக்கோங்க, ப்ளஸ் இந்த 1/4. அப்போ 10 + 5/6 + 1/4 வந்துருச்சா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் சார், இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 20 + 6/24. புரியுதா? இங்கே எழுதுறேன் பாருங்க, 10 + 26/24. இதை என்ன கேன்சல் பண்ணலாமா? 13/12 சார். 13/12 சார். 10 + 13/12. இது கரெக்ட் ஆன்சரா? கரெக்ட் ஆன்சரா தப்பு? எஸ் சார். எஸ் சார். கரெக்டா தப்பா? எல்லாருமே கரெக்டா, ஒருத்தர் கூட தப்புன்னு சொல்லியா? தப்புன்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க அப்ப. சார் இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா சார்? அது இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணுமா சார் அத? இது என்ன சிம்பிளி பண்ணலாம் சார். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்படியே அது லென்த்தா போயிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரே நிமிஷம், இதை நோட் பண்ணுங்க எல்லாருமே, ஏன்னா இது ஒயிட் ஸ்க்ரீனு, டக்குன்னு போயிடும். சி 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னது? நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசாகவும் இருக்கும். இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. தகு பின்னம் கரெக்டா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அது எப்படி இருக்கும்? 1/2 1/3 5/7. யாரு சவுண்டு? யாரு ஃப்ரெண்ட்ஸ் பேர் யாரு? பிரதீபான்னு போட்டிருக்கேன் சார். பிரதிபா மேம், வாட் இஸ் திஸ்? ஏன் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு? சி அப்புறம் 6/11. இதுதான் எக்ஸாம்பிள். அப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தொகுதி, நியூமரேட்டர்னா தொகுதி தானே. நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. இதுதான் என்னது? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இப்படி தான் இருக்கும். சரி, ஓ காட். ஓகே, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ தகு பின்னம் எப்படி இருக்கும்? 1/2 1/3 5/7 6/11. இதெல்லாம் பேசிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசாக இருக்கும். இதே தகா பின்னம்னா என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அது எப்படி இருக்கும்? 2 வேணாம், 3/2 7/5 7/4 11/3 இந்த மாதிரி இருக்கும். அதாவது நியூமரேட்டர் பெருசாக இருக்கும், டினாமினேட்டர் சின்னதாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது என்னது? மிக்சட் ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம். அது எப்படி இருக்கும்? ஒரு முழு எண்ணும் ஒரு முழு எண்ணும் அப்புறம் ஒரு தகு பின்னமும் சேர்ந்தது தான் மிக்சட் ஃப்ராக்ஷன்.
அதுதான் இப்படி இருக்கும். 2 1/2, 3 + 1/3, 4 1/2. ஸோ கலப்பு பின்னமை பார்த்தீங்கன்னாவே ஒரு முழு எண் இருக்கும். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சட் ஃப்ராக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஹோல் நம்பர் முழு எண்ணும் அப்புறம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டாங்க. அப்போ அது ஃபால்ஸ் தானே. ஸோ இப்போ சொல்லுங்கள், கலப்பு பின்னம்ல என்னென்ன இருக்கும்? ஒரு முழு எண் ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஒரு முழு எண்ணும் தகுதி. வெரி குட். ஒரு முழு எண்ணும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்துச்சு. என்ன வந்துச்சு நமக்கு? 13/12 ஞாபகம் இருக்குது. இங்கே என்ன வந்துச்சு? 10ஆ? 10 plus 13/12 வந்தது. ஸோ 10 + 13/12. 11 1/12. Answer 11 1/12. வெரி குட், சூப்பர். 11 இப்போ 1/12. இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன்னா ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னம் தான் இருக்கும். இங்கே பாருங்க, தகா பின்னம் இருக்கு. அப்போ இதை நாம இன்னும் மறுபடியும் என்ன பண்ணலாம்? 13/12னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? 13ல எத்தனை 12 இருக்கு? ஆஹா, இப்ப யாரோ உங்களை கேட்டா ஒரு நிமிஷம் மியூட் வச்சுக்கோங்க. இப்ப 7/5னா என்ன அர்த்தம்? எத்தனை 5 இருக்கு அப்படின்னு சொல்லி 7ல எத்தனை 5 இருக்கு? எத்தனை 5 இருக்கு? 1. அது இங்க போட்டுக்கணும். அப்ப எதால வகுக்கிறீங்க? 5 ஆல. அது இங்க வந்துரும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் போறதுதான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன். இங்க என்ன இருக்கு? 7. சரி, இப்ப இந்த 1யும் 5யும் பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 6 5 plus 5. பெருக்கணுமா? 1 5 சார் 5. இப்ப 5 எந்த நம்பர் கூட ஆட் பண்ணா எனக்கு 7 வரும்? அதுதான் இங்க வரும். புரியுதா? அப்ப 7/5 ஓட ஆன்சர் என்னதுன்னா 1 2/5. இப்போ இதே எக்ஸாம்பிள் 7/4க்கு எடுத்துக்கோங்க. என்ன அர்த்தம்? 7ல எத்தனை நாள் இருக்கு? ஒரு நாள் தான் இருக்கு. எதால டிவைட் பண்றீங்க? 4ஆல டிவைட் பண்றீங்க. அது கீழே வந்துடும். இப்போ இந்த இடத்துல 7 வரணும்னா நான் எந்த நம்பர் இங்க போடணும்? 4 1 சார் 4. 3 sir. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் இதுவே டவுட்டா இருப்பீங்க. சின்ன நம்பர் ஓகே. இப்போ சப்போஸ் 100/9 கேட்குறாங்க அப்படின்னா 100ல எத்தனை 9 இருக்கு? 11 9s are 99. கரெக்டா? Yes sir. எதால டிவைட் பண்றீங்க? 9ஆல. அது கீழே அப்படியே வந்துடும். இங்க இருக்கிறது அப்படி இங்க வந்துடும். இப்ப எனக்கு இங்க 100 வரணும். ஏன்னா 100 தான் இங்க இருக்கு. 1 sir. நான் 11 9s are 99. 99 கூட நான் எந்த நம்பர் ஆட் பண்ணா 100 வரும்? 1 sir. அதே கான்செப்ட் இங்க வாங்க. 13ல எத்தனை 12 இருக்கு? ஒரு 12. எதால டிவைட் பண்றீங்க? 12ஆல. அப்ப இங்க 13 வரணும்னா எனக்கு இங்க 1 12 12 12 1ஆல ஆட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ போன கொஷினுக்கு 10 + இந்த 13/12 இடத்துல என்ன ஆயிடுச்சு? 1 + 1/12 மாறிடுச்சு. அப்போ 11 1/12 தான் ஆன்சர். இப்போ புரியுதா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ராக்ஷன்னா தகு பின்னம்னா எப்படி இருக்கும், தகா பின்னம்னா எப்படி இருக்கும், கலப்பு பின்னம்னா எப்படி இருக்கும், சும்மா ரேண்டமாக நீங்கள் படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். சார் மிக்ஸ்டுல வந்து எப்பவுமே ஹோல் நம்பர் அண்ட் ப்ராப்பர் தான் இருக்கணும். கரெக்டா? கண்டிப்பாக மேடம். ஓகே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எஸ் சார். ஏன்னா இது ஒயிட் ஸ்க்ரீன். ஓகேவா? எது டவுட் இல்லைல்ல? சார் அந்த क्वेश्चन ஒரு டைம் காட்டுங்க சார். அதான் போகிறேன். இது ஓகேவா? இது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எஸ் சார். ஓகே, இந்த கொஷின் வாங்க இப்போ. ஸோ இப்போ இந்த 13/12க்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். கரெக்டா? எங்கே ஆரம்பிச்சு பாருங்கள், அது எங்கே போயிடுச்சு. அப்போ 1 + 1/12 11 + 1/12 இல்லாட்டி 11 1/12. இதுதான் ஆன்சர். கிளியரா? Yes sir. எஸ் சார். இப்போ 6th கொஷின்.
இதுவும் சிம்பிள் தான். இது வேணால் ஹோம் ஒர்க்கை வச்சுக்கோங்க. ஸோ 3 12 36 36 ப்ளஸ்ஸு 6 5/6 ப்ளஸ் 1/5 டக்குன்னு போடுங்க. இங்கே முடிச்சலாம். சி ஹோல் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வருது? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/6 1/5. ஸோ 25 + 6/30 37 1/30. அவ்வளோதான். ஸோ 36 + 31/30. ஸோ இது வந்து என்ன பண்ணு இப்போ 36 + 31ல் எத்தனை 30 இருக்குது? ஒரு 30 தான் இருக்குது. எதால் டிவைட் பண்ணுறோம்? அது இங்கே வந்துடும். ஸோ இங்கே எனக்கு 31 வரணும்னா இங்கே 1 வரணும். அப்போ 36 + 1 + 1/30. இங்கே ஏன் சார் ப்ளஸ்ஸு போடல? போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். அப்போ 37 + 1/30 தான் ஆன்சர். இதில் எதாவது டவுட் இருக்கா? டவுட்னா இம்மீடியட்டாக கேளுங்க. நோ சார். எல்லாரும் ஒரு எஸ். யாரு வீச்சு? சரி சரி ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் நினைக்கிறேன். இதுதான் டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைப் 2ஓட டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ப்ளஸ் சொல்லி கொடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் பாருங்கள் மைனஸ் கேட்டாங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணால் என்ன வருது? அதை வச்சே போட்டுடலாம். இங்கே பாருங்க எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 20 30 ஆட் ஆனால் ஃபுல்லாக சரி ஃபுல்லாக பண்ணுங்க. 20 + 30 - 15. நமக்கு இங்கேயே ஆன்சர் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 50லேருந்து 15 போச்சுன்னா 35 ஹோல் நம்பர்ஸ்க்கு. இதை வச்சு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு பின்ன எண்களையும் இது பண்ணிடுங்க. 1/2 + 1/3. எல்லாரும் என்ன போடுவோம்? இங்கே ப்ளஸ் 1/6 போட்டுக்குவோம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். -6 இதையும் சொல்லிடுறேன். -1/2. இதை எப்படி பிரிக்கலாம்? 35 2/3. ஓகே, அது ஓகே. இதுக்கு சொல்லுங்க. -1/2 எப்படி எழுதலாம்? இது எழுதிக்கோங்க. இது இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். -1 + 1/2 ஆப்ஷன் பி. -1 - 1/2 /1/2. டி வந்து -1 × 1/2. இப்படி கேட்கலாம். சான்ஸ் இருக்கு இந்த தடவை டிஎன்பிஎஸ்சியில். என்ன ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏ. பாத்தீங்களா, இங்கேயே வந்து பிரச்சனை வந்துருச்சு. எல்லாரும் பிங்கிறீங்க, சார் ஏன்ட்டாரு. ஏவா பியா? பாத்தீங்களா, எல்லாரும் எல்லாரும் ஏலவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சில பேர் மட்டும் பி. ஏன் பி சொல்றீங்க? ஏன் பி சொல்றீங்க? ஏன்னா பி தான் ஏன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏ தப்பு. புரியுதுங்களா? பில வந்து இப்ப அந்த மைனஸ் இருக்கனால மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ஆஃப் மைனஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பி தான் கரெக்ட். சி இதோட ஆன்சர் என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 2 2 + 1 3. ஹலோ, 3/2. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தோன்னே எல்லாம் பயந்துக்கிறீங்க. கரெக்டா? 1/2 கிராஸ் மல்டிப்ளைங்கிறாருன்னு. சி 1/1 + 1/2 இதுதான் கிராஸ் மல்டிப்ளை. புரியுதா? 2 + 1/2 3/2. இது இப்படி தான் எழுதணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி. இப்போ கிளியராக இருக்கா? ஆனால் நிறையா புக்கில் வந்து இப்போ சப்போஸ் 3/5 நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை, இது வந்து ஒரு கலப்பு பின்னமா, இதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக மாற்றலாம். தகா பின்னமா. எப்படி? இதை வந்து 5 3ஆல் பெருக்கணும்,
அப்புறம் இந்த 3ஆல் ஆட் பண்ணுங்க 18/5. இதுதான் வந்து மிக்சட் டு இம்ப்ராப்பர் கன்வென்ஷன். இதே தான் இது இங்கே பாருங்க 3/1 + 3/5. இந்த 3க்கு வந்து டிவைடட் பை 1 போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். 15 + 3 இதால் இன்டூ பண்ணிக்கிறீங்க 5. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார். இப்போ நான் என்ன கேட்டேன், -1.5. இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா ஏ ஆப்ஷன் சொன்னீங்கல்ல, -1 அப்புறம் ஒரு அரையை கூட்டினோம்னா என்ன ஆன்சர் வருது? எனக்கு -1/2 தானே வருது. நான் -1.5 சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ -1 -1/2 இது 2 மைனஸ் பண்ணாதான் எனக்கு -1.5 வரும். கிளியரா இருக்கா இப்போ? ஓகே, அப்போ -1.5 அர்த்தம் என்னது? ஆப்ஷன் பி -1. இங்கே நடுவில் சிம்பிள் இல்லைன்னா நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்காதீங்க. ஓகே, வெளியில் மைனஸ் போட்டுச்சுன்னா அது உள்ளுக்கும் வரும் காமனாக, அதனால தான் வெளியில் ஒட்டா போட்டுக்கிறாங்க. சில டைம் வரும் +5 -1/2ன்னு. ஓகே, அப்போ தனியாக கொடுத்துருவாங்க. +5ங்கிறது ப்ளஸ் சிம்பிளு, -1/2ங்கிற அந்த பின்னத்துக்கு. இப்போ -5.5 கொடுத்துட்டாவே அந்த மைனஸ் வந்து இந்த ஹோல் நம்பருக்கும் பொருந்தும், இந்த பின்னத்துக்கும் பொருந்தும். இதுவே நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சா? பாருங்க, இந்த ஸ்லைடே ஃபுல்லாக கொச்சன்னு ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் பர்சனல் சொல்லுங்க சார். எதுலேருந்து சொல்லணும்? அந்த மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்ல சார், அதான் சார் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. உங்கள் பேருமா? சார் திருமலை. திருமலையா? எங்கே டவுட்டுன்னு கேளுங்கம்மா. சார் 35 ப்ளஸ் அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சார். 5/6 - 1/6. 5/6 + 1/6 -1/6 சார். இல்லம்மா, நான் இது சார் இப்போ क्वेश्चनல கேக்காரு சார் அவர் 1/3 - 1/6 இருக்குல்ல சொல்றாங்க. திருமலை, இது ஓகேவா? நான் இன்னும் கொஸ்டினுக்கே போல, இது சொல்லி தந்துட்டு இருக்கேன். -1.5 அர்த்தம் என்னன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்து டவுட் இல்லைல்ல? இல்ல சார். ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஓகே தானே மற்றவங்களுக்கு? எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், Yes, sir. டிஸ்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். ஸோ முழு எண்களை இது பண்ணுங்க. 20 + 30 - 15. அப்புறம் ஸோ இந்த சின்ன சின்ன டவுட்ஸ் வரவே கூடாது. எனக்கு நிறைய வரும். நான் யோசிப்பேன், இங்கே வந்து ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு. நான் நிறைய டைம் ப்ளஸ் போட்டேன். அப்புறம் தான் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு, ஸோ -15 1/6 என்ன அர்த்தம்னா -15 - 1/6. இப்போ கிளியர் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும்? அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் போடுறோம். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 35 + 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 5/6 - 1/6. இப்போ பேஸ் சேமாக இருக்குது, மைனஸ் சிம்பிள்னா நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் கொண்டு வரேன். ப்ளஸ் 4/6. அப்போ 35 2/3 தான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இது எல்லாமே இப்போ எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஒரு சைக்கிளில் இந்த கொஷினே கேட்கல. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1 போர்ட் மாஸும் இப்போ பக்கமாக கேட்கல, இதுவும் கேட்கலையா? அதனால இது ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ சொல்லி ஏதானே சார் ஆன்சரு? ஏதாம்மா இல்ல பீன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டோம். ஐயோ, பிங்கிறது போன கொஷினுக்குமா, -1.5க்கு. அது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு விட்றேன் அவர்கிட்ட சொல்லிட்டு. ரெக்கார்டிங் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் கூட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சார் ஒரு டவுட்டுங்க சார், 5/6 இருக்கு இல்லைங்க சார், -1/6 அது எனக்கு தெரியலைங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்கே பாருங்க, 5/6 இருக்குமா, -1/6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் பாருங்க சேமாக இருக்கா? பேஸ் சேமாக இருந்து இங்கே என்ன இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இந்த நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகேங்க சார். ஓகே. அப்போ 5ல் 1 போச்சுன்னா 4.
இங்கே கீழே 6 ஓகே போடாமல் விட்றாதீங்க, 6 கண்டிப்பாக போடணும். அதுதான் இந்த 2/3. கிளியர்? ஓகேங்க சார். 8th கொஷின் சார் போவே முடியல. இந்த 8th கொஷின் ஆன்சர் பண்ணுங்க. சார் ஆப்ஷன் சி 37/6. வெரி குட் மேம். உங்கள் பேர்? சூர்யா. வெரி குட் மேம். சூர்யா மேம் வந்து ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க, 37/6. சி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இந்த மாதிரி ஆஃப்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க மேம் சூர்யா? மல்டிப்ளிகேஷன் சார். ஓகே, பெருக்கல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஷின் என்ன ஆயிடுச்சு? 5/1/2 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/9. சி இது என்ன ரூல்? அப்போ இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டேன், போர்ட் மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு பெருக்கலை முடிச்சுட்டு தான் அடிஷனுக்கு வரணும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரியலனா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. அப்போ 1 4s are 4, 2 4s are 8, 1 3s are 3, 3 3s are 9. இப்போ 5/1/2 ப்ளஸ் 2/3. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கா, இது இம்ப்ராப்பராக மாற்றுங்க. 11/2 ப்ளஸ் 2/3. இப்போ இந்த 2 நம்பர் வந்துருச்சு. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் 11. ரேகா மேம் நல்லா பாருங்க. இப்போ 37/6. இந்த ரெண்டையும் பெருக்குங்க, நடுவில் ப்ளஸ்ஸு பை இது ரெண்டையும் வந்து இன்டூ பண்ணி கீழே. ஸோ 37/6. இது வந்து தகா பின்னம். இதே கலப்பு பின்னமாக எழுதணும்னா 37ல் எத்தனை ஆறு இருக்கு? 6 ஆறு இருக்கு. எதால டிவைட் பண்ணுறீங்க, அது இங்கே வந்துடும். ஸோ இங்கே 37 வரணும்னா நான் எந்த நம்பர் இங்கே போடணும்? 6/1/6 நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 8 கொஷின்ஸ் கிளியரா? ஓகே. இப்போ ஒரே நிமிஷம். இப்போ அந்த 8th கொஷின் விட்டோம்ல, இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். -168ங்களா? -29 divided by 168. ஐயோ, -29 125/168 தான் சார். 125/168. 125/168. வெரி குட். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் தானே முடிச்சீங்க? 125/168. ஓகே மேம், மியூட் வச்சுக்கோங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 1/4. ஸோ டிவிஷன் என்ன பண்ணுறோம்? பெருக்கலாக மாற்றிக்கிறேன். அப்போ இது தலைகீழாக எழுதிக்கிறேன். ஓகேவா? -5/6. பேசுறது புரியலையா? கேக்குதா? மியூட் வச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ப்ராக்கெட்டு. ஸோ அப்போ என்ன வருது? 3/8. ஸோ 3/8 மைனஸ் 5/6 ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணும். கரெக்டுங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 18 மைனஸ் 40 பை என்ன வருது? 48. அவ்வளோதான், உள்ளே முடிச்சாச்சு. இப்போ வெளியில் 2/7. ஓகே. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வருது? 2/7 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 18லேருந்து -40 போச்சுன்னா -22 பை 48. கரெக்டா? இப்போ 11 டைம்ஸு 24 டைம்ஸு. ஓகே. அப்போ 2/7 மைனஸ் -11/24 வருது. இப்போ இது என்னவா மாறிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான், இங்கே எழுதுகிற பாருங்க. 2/7 ப்ளஸ் 11/24. கொஞ்சம் லென்த்தியான கொஷின், இதெல்லாம் டிஎன்பிசி கொஷின் தான். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இனிமேல் ஈஸி தானே. 48 + 77 by 168. அப்போ ஆன்சர் என்ன வருது? 5/125/168. வெரி குட். இப்போ கிளியராக இருக்கா? இதெல்லாம் ரொம்ப டஃப்பான லென்த்தியான கொஷின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இந்த கொஷினில் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டிவிஷனில் வந்துச்சு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்க? பெருக்கலாக போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர்ஸ் வருதோ தலைகீழாக போட்டுக்கோங்க. சப்போஸ் 5 வந்துச்சுன்னா 1/5 மாறிடும். புரியுதா? சப்போஸ் 1/5 வந்துச்சுன்னா தலைகீழாக மாற்றுறப்ப 5 மாறிடும். இந்த மாதிரி தான் ட்ரிக்ஸ் இதெல்லாம்.
ஸோ பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சாச்சு ஃபுல்லாக. வேறு எதுவும் டவுட் இல்லைல்ல? இருங்க. இப்போ பார்ட் 3ல வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நான் டைப் 3ல கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து இது வந்து நம்ம எல்கேஜி லெவல் கொஷின் வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்படின்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி கொஷின் கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்கொயர் ரூட்லேருந்து வாங்க. சொல்லுங்கள். 5 5 ஆன்சர் 8. வெரி குட் அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வரும். ஆன்சர் 8. நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள என்ன ஆன்சர் இஸ் 8 ரைட்? கரெக்ட் ப்ரோ, கண்டிப்பாக கரெக்ட். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 வரும். அதை இந்த 11 கூட ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆயிரும், ரூட் ஆஃப் 16 வந்துடும். இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 4 வரும். அதை இந்த 21 கூட ஆட் பண்ணுங்க. அப்போ ரூட் ஆஃப் 25 என்ன வரும், 5. அதை இந்த 31 கூட ஆட் பண்ணுங்க. சாரி. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 36. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வருது, 6 வருது. அதை இந்த 58 கூட ஆட் பண்ணுங்க. அப்போ ரூட் ஆஃப் 64 தட் இஸ் ஈக்குவல் டு 8. இன்னொரு டவுட் காமனாக வரும், சார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. இங்கே நாம் ஏன் ப்ளஸ் எடுத்துக்கிறோன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 5 sir. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. Plus or minus. புரியுதா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்பர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் தட் நம்பர் எடுத்தால் போதும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட்குள்ளே வருது, சப்போஸ் இங்கே பாருங்கள் 25 வந்துச்சா, இங்கே அப்புறம் என்ன இருக்குது 16 வருது. நம்ம நல்லா நோட் பண்ணுங்கள், 4 தான் எடுத்துக்கிறோம், -4ன்னு எடுக்கல. ஏன்னா என்ன ஆயிரும், ஒரு கட்டத்தில் மைனஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் வந்துடுச்சு. ஸோ மைனஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்னால் அது வேறு மாதிரி கான்செப்ட் போயிடும். ஓகேவா, இமேஜினரி வேல்யூஸ் போயிடும். அதனால தான் அந்த ஐயெல்லாம் வச்சு நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி போயிடும்ங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்பர்ஸ் வந்தாவே நம்ம டைரெக்டாக பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் தட் நம்பர் எடுத்தால் போதும். அதே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ எக்ஸ் ஹேஸ், பிகாஸ் எக்ஸுக்கு வந்து பவர் 2னா எக்ஸ் ஹேஸ் 2 வேல்யூஸ். இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ் 8 as well as நெகட்டிவ் 8. புரியுதுங்களா? இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இன்டர்வியூ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இன்டர்வியூக்கு. இப்போ நமக்கு தான் இன்டர்வியூவே இல்லையே குரூப் 2க்கு. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஷின். ஸோ 4 9 sir. 9 sir. 9. 3 9 sir. 5 9 sir. 7 sir. square root of 81 that is equal to 9 plus 9. clear-ஆ இருக்கா? இப்போ தேர்ட் கொஷின். இது ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. clear-ஆ இருக்கா? Yes sir. ஓகே, thank you. தேர்ட் கொஷின். Thank you sir. ஓகே, 6 6 ட்ரை பண்ணிடுவோம். ஸோ 3 வருது. இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன வரும், 3. அதை இதால் மைனஸ் பண்ணும். அப்போ 19ல் 3 போச்சுன்னா 16. 16க்கு ரூட் எடுத்தால் 4. அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 25 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஓகேம்மா, கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே, சார் கேளுங்கம்மா. சார் எனக்கு இப்ப பவர் கட் ஆயிடுச்சு. இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த சம் ஃபுல்லாவே நெட்வொர்க் இல்ல சார், இப்பதான் வந்தது. அகைன் சொல்லுங்க சார். இதை நான் ஷூராக சொல்கிறேன். இப்போ ஃபோர்த் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார். இந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்கொயர் ரூட்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே பாருங்கள். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன வரும், 5. இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 366 - 5.
ஸோ 366லேருந்து 5 போர்ஷன் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361. ஸோ இன்னொன்று 1லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கேட்டோன்னு நீங்கள் சொல்ல தெரியணும். ஓகேவா? அப்போ சார் இதுக்கு ஆன்சர் 8 சார்? இருங்க பார்த்துடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 என்ன வருது? 19. ஓகேவா? அந்த 19 என்ன பண்ணும்? இந்த 150 கூட ஆட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? 150 + 19 தட் இஸ் ஈக்குவல் டு 169. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ்? 13. புரியுதா? நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? அந்த 13 இந்த 77 மைனஸ் பண்ணிக்கோங்க. -13 64. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்ன ஆன்சர் வருது? 8. கிளியரா? ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்துச்சுனாவே உள்ளுக்குள்ள இருக்க ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. சார் உங்க வாய்ஸ் விட்டு கேக்குதுங்க சார். எல்லாத்துக்குமா இல்ல அவங்களுக்கு மட்டுமா? கிளியரா கேக்குது சார். கிளியரா சார். அப்ப அவங்களுக்கு ஃபுல் டவர் ப்ராப்ளம். நீங்க வெளியில போயிட்டு வந்து பாருங்க. ஓகேங்க. ஓகே. ஸோ இந்த கொஷினோட இன்னைக்கு செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரூட் ஆஃப் இதே நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஃபினிட்டி மொத்தம் நீங்கள் 3 செக் பண்ணணும். இன்ஃபினிட்டி வரணும், அப்புறம் ஒரே நம்பர் உள்ளுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் ப்ளஸ் சிம்பிளாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன அதே நம்பர் அப்படிங்கிறப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னா, இந்த 12 இருங்கம்மா நான் சொல்லிடுறேன். இந்த நம்பரை வந்து அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலாக எப்படி எழுதலாம்? 3 × 4ன்னு எழுதலாமா? ஓகே. 12 அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கல் ஏன் சார் வந்து 2 × 6ம் எழுதலாமேனா, பட் ட்ரிக்கு படி ஓகேவா, நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஓகே. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த 12 வந்து அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலை எப்படி எழுதலாம்? 3 × 4ன்னு எழுதலாம். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் 4 போட்டுக்கலாம். ஓகே. இந்த ட்ரிக் வந்து இன்ஃபினிட்டி வரணும். சப்போஸ் இது தெரியல, இந்த ட்ரிக் மறந்துச்சுன்னா தான் இந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4n + 1 / 2. யாருக்கு ஸ்க்ரீன் தெரியல? எல்லாத்துக்கும் புரியுதா? சார் தெரியுது சார். ஓகே. இப்போ இந்த ட்ரிக் தெரியல, 4 ஆன்சர் வரலன்னா இங்கே என்ன பண்ணும்? இந்த ஃபார்முலா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த n இடத்துல 12 போட்டுக்கோங்க. 4 × 12 + 1 + 1/2. அப்போ ஸ்கொயர் இது என்ன வருது? 48 + 1 49. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 + 1/2. 7 + 1/2 8/2 4. ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ட்ரிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இதையும் வச்சுக்கோங்க. இந்த 20 இங்கே பாருங்க, இப்போ 20 இருக்கு. ஓகே. ஸோ 20ங்கிற நம்பர் தான் இருக்கு உள்ள. இன்ஃபினிட்டி வருது. இந்த தொடர் வந்து முடிவில்லா தொடர். அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம். என்ன ட்ரிக்னா, 20ங்கிற நம்பரை அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலா எப்படி எழுதலாம்? 4 × 5. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? நடுவுல பிளஸ் தான் இருக்கு எல்லாமே. அப்ப பிளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா 4 5ல எது பெரிய நம்பர்? அதுதான் ஆன்சர். இதே क्वेश्चनக்கு இங்க பாருங்க, சப்போஸ் மைனஸா இருந்தா சின்ன நம்பர். இப்போ அடுத்த क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन பாருங்க. 56 இருக்கு. 56 இருக்கா? இப்போ அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலை எப்படி எழுதலாம்? 7 8s are 56. கரெக்டுங்களா? இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சின்ன நம்பர் எடுத்துக்கணும். ஓகே. இதுதான் லாஜிக். இப்போ அதே தான் இந்த 2க்கு. ஸோ 2ங்கிற நம்பர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி வருதான்னு பார்க்கணும். அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ 2 அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலை எப்படி எழுதலாம்?
2 1s are 2 கரெக்ட்டுங்களா? 1 2s are 2 தானே? இப்போ மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா 1 தான் ஆன்சர். ஓகே, இது தெரியலனா தான் நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம், 4n + 1 - 1/2. இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஒரு டவுட் இதில் ஏதோ டவுட் இருக்கா நான் சொல்லி கொடுத்த வரைக்கும்? அது கிளியர் சார். இன்னொரு டவுட், இப்ப 12 20 எல்லாம் அந்த அடுத்தடுத்த நம்பர்ல மல்டிப்ளிகேஷன் எழுதுறோம்ல, ஆமாம், அப்ப வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மாதிரி தான் பண்ணி எழுதணும்ல? உங்களுக்கு 12னாவே 3 4s are 12னு எழுதிடலாம். சப்போஸ் இப்போ பெரிய நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேடம் கேட்குறாங்க 132 வருது சார். இப்போ நீங்கள் வந்து சொல்லி தந்துட்டீங்க 12னா ஈஸியாக நான் எழுதிடுவேன் 4 and 3. இப்போ வந்து 56னா எனக்கு ஈஸியாக நான் எழுதிடுறேன் 7 8s are 56. இப்போ 132 வந்துருச்சு சார். இப்போ இதை நான் வந்து அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலாக எப்படி எழுதுறான்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் அப்படியே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணி பாருங்கள். 2 × 66 அதானே 132. அப்போ 2 × 66 எப்படி பிரிக்கலாம்? 33 × 11 சாரி 33 × 2. அப்போ இந்த 33 எப்படி பிரிக்கலாம்? 2 × 3 × 11 × 2. 11 × 3. கிளியரா இருக்கா? அப்போ இங்கே பாருங்க, இந்த 2 இந்த 3 இந்த 2 எல்லாம் ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. என்ன வருது? 12. இந்த 11 இருக்கா, இது தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 132 132 132 உள்ளே வந்துச்சு, ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்? 12 தான் வரும். 11 × 12. இது இன்னும் நான் வந்து இதுக்கெல்லாம் ட்ரிக் இருக்கு. இது நான் அதை அந்த சாப்டர் எடுக்கிறப்ப சொல்லித்தரேன். இப்போ உள்ளுக்குள்ள சப்போஸ் பிளஸ் மைனஸ் இல்லாம கண்டினியூஸா √2 இருந்தா எப்படி சார்? அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் கான்செப்டோட இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே சார். ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சு மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா ஓகே. டிவிஷன் வந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷனாக இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாச்சு, ஓகேவா? √5 அப் டு இன்ஃபினிட்டினா அதே நம்பர் போட்டுக்கணுன்ட்டு. இப்போ டிவிஷன் வந்தால் என்ன பண்ணும் அதையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட கிளியராக இருக்கா? வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஓகேவா சார் ஒரு டவுட் கேளுங்கம்மா. இப்போ டவுட் கேளுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சூப்பருங்க சார். ரொம்ப பேசிக்ல இருந்து சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. புரியுதுல்ல? நல்லா கிளியரா புரிஞ்சுது சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. கேளுங்க டவுட். சார் ஒரு Thank you டவுட் sir for your interest. தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. போட முடியுமா சார்? டவுட் நாம நெக்ஸ்ட் சார் கிளாஸ் அந்த √2 √20 போட்டீங்கல்ல சார், அது 4 × 5 போட்டிருக்கீங்கல்ல சார். இப்போ 5 4s are 20 தானே சார்? அது எப்படி இப்போ இந்த ரைட் சைடுல இருக்கிறது லெஃப்ட் சைடுல இருக்கிறது போட்டிருக்கீங்களா சார்? பிளஸ் வந்தா ரைட் பிளஸ் சைடு, வந்தா ரைட் சைடு இல்ல, பிளஸ் வந்தா பெரிய நம்பர், மைனஸ் வந்தா சின்ன நம்பர், அவ்வளவுதான். ஓகே அந்த சார். ரைட் லெஃப்ட். ஓகே ஓகே சார். ஓகே. பிளஸ் வந்துச்சுன்னா பெருசு, மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர், அப்படி வெச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.